விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கனாப் திரைப்படத்தில் ஒரு சூப்பரான டயலாக் வரும். நம்ம பல வீடியோஸில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி பேசுகிறோம் அப்படின்னாலே இந்த டயலாக் கண்டிப்பாக சொல்லிடுவோம். இந்த உலகம் இருக்கு இல்லையா, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்னால் கேட்காது, ஆனால் ஜெயிச்சவன் சொன்னால் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக மாறி இருக்கக்கூடியவர் தான் கணேஷ் பாரையா அப்படின்னே சொல்லலாம். குஜராத்தில் இருக்கக்கூடிய பாவ்நகரில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் ஒரு கடைசி பையனாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம கணேஷ் பாரையா பிறக்கிறாரு. இவருக்கு 7 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒரு பிரதர் இருக்காங்க. இவங்க வீட்டில் காலேஜுக்கு போன முதலாளே கணேஷ் பாரையா தான். சின்ன வயசுலேருந்தே அப்பா விவசாயி அப்படின்றதுனால கஷ்டப்படுறத பார்த்து பார்த்து வளர்றாரு. பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட கணேஷ் பாரையாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் நீ டாக்டர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி முத்திரை குத்துறாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னுடைய ஹைட் இருக்கு இல்லையா, வெறும் 3 அடி 4 அங்குலம் தான் இருக்க, உன்னால் எமர்ஜென்சி கேசஸ் அப்படின்றத வந்துட்டு அட்டன் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் உன்னால் பார்த்தோம் அப்படின்னா பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் பாரையாக்கு எம்பிபிஎஸ்க்கான சீட் அப்படின்றத வந்து மறுக்கிறாங்க. அவர் 12th 83% நீட் எக்ஸாமும் கிளியர் பண்ணியிருந்தாலும் கூட. ஸோ இதனால மனசு உடஞ்சு போகாத கணேஷ் பாரையா பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய தீவிர முயற்சினால உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. அங்கே அந்த வழக்கு தோத்து போகுது. அதுக்கடுத்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அவருடைய வழக்கு அப்படின்றத நடத்தி முடிச்சு, அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அவருடைய சொந்த மாநிலத்தில் பாவ்நகரில் கவர்மெண்ட் டாக்டராக மாறி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலேயே ஹைட்டு கம்மியான டாக்டர், அதாவது உயரம் குறைவான டாக்டர் அப்படின்ற ரெக்கார்டையும் படிச்சிருக்காரு. கேட்கவே ஒரு சினிமாவில் நடக்கக்கூடிய எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் கணேஷ் பாரையாவுடைய லைஃப் அப்படின்றது இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கணேஷ் பாரையாவை பொறுத்த வரைக்குமே குஜராத்தில் இருக்கக்கூடிய பாவ்நகரில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறக்கிறாரு. விவசாய குடும்பத்தில் பிறந்ததோட மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம்னா இவருக்கு 7 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒரு பிரதர் இருக்காங்க. அப்பா சின்ன வயசுலேருந்தே விவசாய வேலை அப்படின்றதெல்லாம் பார்க்குறாரு. இதனால ஃபேமிலியில் எக்கச்சக்கமான கஷ்டம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ இதனாலேயே கணேஷ் பாரையா சின்ன வயசுலேருந்தே நம்ம டாக்டர் ஆகணும்னு சொல்லி எக்கச்சக்கமான எஃபோர்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் போடுறாரு. அவங்க ஃபேமிலியில் இவரை தவிர மற்ற யாருமே காலேஜஸ் கூட போக கிடையாது. அவங்களுடைய சிஸ்டர்ஸ்க்குலாம் மோஸ்ட்லி பார்த்தோம்னா 10th முடிச்சோடனே கல்யாணம் அப்படின்றதும் பண்ணி வச்சிடறாங்க. கணேஷ் பாரையா பார்த்தோம்னா 12th 83% மார்க் அப்படின்றத எடுக்கிறாரு. 83% மார்க் எடுத்ததோட மட்டும் இல்லாமல் நீட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஸோ நீட் எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு உட்காந்து படித்து அந்த நீட் எக்ஸாம் அப்படின்றதையும் கிளியர் பண்ணுறாரு. அப்போ தான் திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்லேருந்து அவருக்கு ஒரு விஷயம் அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் ஹைட் இருக்கு இல்லையா, ஹைட்டு கம்மியாக இருக்கீங்க, ஸோ எமர்ஜென்சி கேசஸ்லாம் வருது, இல்லை இந்த அறுவை சிகிச்சை மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அப்படின்னா உங்களால் பேஷண்ட்டை வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாது, அதுக்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க, ஸோ நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தோன்னா கணேஷ் பாரையா உடஞ்சு போகிறாரு. என்னடா சின்ன வயசுலேருந்தே நம்மளுடைய கனவு இதுதானே, நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தானே ஆசைப்பட்டோம், அதுக்கு தான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டோம், அப்போ இந்த விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்காதா அப்படின்னு சொல்லி போகிறாரு. அந்த டைமில் அவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்பவே உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய ஸ்கூலினுடைய பிரின்ஸ்பலாக இருந்த ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிரின்ஸ்பல் என்ன சொன்னார்னா, நீ ஒன்றுமே கவலைப்படாத, நம்ம பார்த்துக்கலாம், ஏன் உயரம் குறைவானவங்க, ஊனமுற்றவங்க, இல்லைனா மாற்றுத்திறனாளிகள் இங்கே மருத்துவர் ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல்லாம் இருக்காங்க இல்லையா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டரை மீட் பண்ண வைக்கிறாங்க. அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் வாயிலாக குஜராத்தினுடைய கல்வித்துறை அமைச்சரையே மீட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கணேஷ் பாரையாவும் பார்த்தோம்னா உயர்நீதிமன்றத்தில் போய் கேஸ் போடுறாரு. இந்த மாதிரி நான் உயரம் கம்மியாக இருக்கேன் அப்படின்றதுனால என்ன வந்துட்டு படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் கரெக்டுன்னு சொல்லிட்டு, ஆனால் உயர்நீதிமன்றம் அவருடைய தலையில் ஒரு இடியை இறக்குறாங்க. இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் இருக்காங்க இல்லையா, அவங்க சொன்ன விஷயம் சரியாக தான் இருக்குது, ஸோ உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் பாரையா மறுபடியும் விடாப்பிடியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா உயர்நீதிமன்றத்தில் தோற்று போன கேஸை உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் போடுறாரு. உச்சநீதிமன்றத்தில் போட்டதோட மட்டும் இல்லாமல் இங்கே மாற்றுத்திறனாளிகள் மருத்துவர் ஆகக்கூடாதா, எல்லா தகுதியுமே இருக்குது, ஆனால் பிறக்கும் போது இருக்கு இல்லையா, பிறக்கும் போது கிட்டத்தட்ட 72% உடல்நல குறைபாட்டோட பிறந்த நாடு, எதுக்கு எப்படி நான் காரணமாக முடியும், படித்து நல்ல எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், ஏன் எனக்கு சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி போராடுறாரு. உச்சநீதிமன்றம் பார்த்தோம் அப்படின்னா டிசபிலிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ஆக்ட் அடிப்படையில் இவருக்கு எம்பிபிஎஸ் சீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2018 ஒரு தீர்ப்பு வெளியிடுறாங்க. பட் அந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, இவருடைய சட்ட போராட்டம் முடிஞ்சு வரதுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த தீர்ப்பு லேட்டாக வரதுனால அந்த வருஷத்துக்கான எம்பிபிஎஸ் சீட்ஸ் அப்படின்றது அவருக்கு கிடைக்காம போகுது. ஆனால் 2019 பாவ்நகர் அவருடைய சொந்த இடத்துலேயே அவருக்கு மெடிக்கல் சீட் அப்படின்றது கொடுக்குறாங்க. அங்கே போய் 2019 படித்த அவர் அதே இடத்துல இன்னைக்கு கவர்மெண்ட் டாக்டராக ஆயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி கணேஷ் பாரையா சொல்லும்போது என் லைஃப்பில்
எக்கச்சக்கமான ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றத தாண்டி தான் வந்திருக்கேன். எந்த உடல் குறைபாடு அப்படின்றத வச்சு என்ன டாக்டர் சீட் கிடையாதுன்னு சொன்னாங்களோ, என்னோட மட்டும் இல்லாமல் என் கூட இன்னும் 2 மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த போராட்டம் அப்படின்றத போராடினேன். இன்னைக்கு நான் டாக்டர் ஆகிட்டேன். ஆனால் இங்கே உள்ள ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா என்னை பார்க்கும்போது பல பேர் ஷாக் ஆகுறாங்க. யாரும் அது சின்ன பையனாக இருப்பேன் போல, ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த பையனுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு விட்டுருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் நான் உள்ளே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரிஜினல் டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கிட்டையுமே ஷாக் இருக்க தான் செய்யுது. பட் அந்த ஷாக் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நான் மைனஸாக பார்க்கல. என்னுடைய ட்ரீட்மெண்ட் மூலிமா அவங்களுக்கு எப்படி கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்த்து ஷாக் ஆகக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ஓகே இந்த டாக்டர் வந்துட்டு உண்மையாகவே டாக்டர் தான் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. நம்புறதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா என்னை முழுசாக நம்பி அவங்களுடைய உடல் அப்படின்றத ஒப்படைக்கிறாங்க. ஸோ எந்த விதத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய உடல்நல குறைபாடு அப்படின்றதுக்கு நான் எந்த விதத்துலையுமே காரணம் அப்படின்றது கிடையாது. நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, எக்கச்சக்கமான மாற்றுத்திறனாளிகள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய உடல்நல குறைபாடு அப்படின்றதுக்கு அவங்க காரணமே கிடையாது. ஒரு ஜீன்னாலேயோ இல்லைனா பிறக்கும் போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள்னாலேயோ மாற்றுத்திறனாளியாக மாறுறாங்க. இந்த சமுதாயத்தில் அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான காரணங்கள் அப்படின்றத சொல்லி மறுக்கப்படும் போது பார்த்தோம்னா இனி இந்த மாதிரியான விஷயம் அப்படின்றது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்னுடைய போராட்டம் அப்படின்றத நடத்தினேன். ஏன் போராட்டத்தில் நான் வின் பண்ணதோட மட்டும் இல்லாமல் நான் இன்னைக்கு டாக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா கணேஷ் பாறையா இருக்காருங்க இல்லையா, அவரை வந்துட்டு வினோதமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் போக போக பார்த்தோம் அப்படின்னா கணேஷ் பாறையா எக்கச்சக்கமான மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹேண்டிகேப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு ரோல் மாடலாக மாறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உயரம் குள்ளமானவங்க பார்த்தோம் அப்படின்னா கலெக்டர் ஆக முடியும், உயரம் குள்ளமானவங்க பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலாரிட்டிஸ் இருக்குது. பட் இந்த மாதிரியான சட்ட திட்டங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோம், இன்கேஸ் நம்ம குடிச்சிட்டு போய் பைக் ஓட்டுறோம், அதில் நம்மளுடைய கை கால் போகுது, இல்லைனா வேற ஏதாவது தப்பு பண்ணுறோம், அதில் நம்மளுடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுது, நீ அன்ஃபிட் அப்படின்னு சொன்னால் ஓகே, ஏன்னா தப்பு அப்படின்றது நம்ம பண்ணியிருக்கோம். பட் இயற்கையினாலேயோ இல்லை பிறப்பிலேயே பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்படின்றது மறுக்கப்படுறது பார்த்தோன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அப்படி மறுக்கப்பட்டுமே ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா மறுக்கப்பட்டோடனே மனசு உடஞ்சு போயிடுவாங்க. அப்போ நான் டாக்டர் ஆகலாம் அன்ஃபிட் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த எண்ணம் அப்படின்றத கைவிட்டுருவாங்க. ஆனால் கணேஷ் பாறையாவை பொறுத்த வரைக்கும் ஏன் நான் அன்ஃபிட், எனக்கே இந்த வாய்ப்பு அப்படின்றது மறுக்கப்படுது, எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராடி இன்னைக்கு டாக்டர் ஆயிருக்கிறதுனால எக்கச்சக்கமான மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ரோல் மாடலா கணேஷ் பாறையா மாறி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து கணேஷ் பாறையா வந்துட்டு பாராட்டுறாங்களோ அதே அளவுக்கு அவருடைய ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையுமே எல்லாருமே பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல ஒருத்தன் படிச்சான் சேர்ந்தான் இருந்தான் கெடுக்கிட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லி இல்லாம அந்த பையனுக்கு ஒரு இடத்துல உரிமை அப்படின்றது மறுக்கப்படுது, அந்த பையனுக்கான வாய்ப்பு அப்படின்றது வழங்கப்படலைங்கும் போது அந்த பையனுக்காக ஒரு ஸ்கூல் சார்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத எடுக்கணும், அந்த பையனுக்கு அந்த டிகிரி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத எப்படி ஏற்படுத்தி தரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பிஸி ஷெட்யூலுக்கு மத்தியிலும் ஒரு ஸ்கூலை ரன் பண்ணுறாங்க, ஒரு ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த பையன் படிச்சாகணும், இந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கல்வித்துறை அமைச்சர் வரைக்கும் போனதோட மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம்னு சொல்லி இந்த பையனுடைய கேஸ் ஜேர்னி ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கூலும் அவனுக்கு பின்னாடி நின்றுருக்கு. அதனால தான் இன்னைக்கு கணேஷ் பாறையா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டாக்டராக மாறி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு சிலர் இங்கே போராடி தான் வாங்க வேண்டியிருக்கு. இங்கே போராட்டம் அப்படின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்க தான் செய்யுது. அதை போராடி வின் பண்ணுறவங்க மேலே போகிறாங்க, போராடுறதுக்கு பயந்துட்டு பின்வாங்குறவங்க பின்னாடியே தான் இருக்காங்க. ஸோ கணேஷ் பாறையா அவருடைய லைஃப்லேருந்து நான் மறுபடியும் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், இந்த உலகம் நம்ம ஜெயிச்சிருவோன்னு சொன்னால் கேட்காது, ஆனால் நம்ம ஜெயிச்சுட்டு சொன்னால் என்ன சொன்னாலும் கேட்கும். ஸோ நீங்கள் கணேஷ் பாறையாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.